Hi friends, welcome to Shami and Sangi channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சண்டே vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Sunday morning 5 o'clock அவங்க எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்ச உடனே கேட் ஃபுட்டும் தண்ணியும் குடிச்சிட்டு ஒரு 2 hours கழிச்சு அவங்க ஃாதர் கிட்ட அருகம்புல் சாப்பிட்றாங்க. அருகம்புல்லை நம்ம தொட்டிலேயே வளர்க்கலாம். அது இல்லாமல் நம்ம வெளியிலேருந்து பறிச்சுட்டு வந்து கொடுக்குறோன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொடுக்கணும். நம்ம ரொட்டீனாக அருகம்புல் கொடுக்குறப்ப ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். பேட்ஸோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அருகம்புல். இது பற்றின வீடியோஸை நான் தனியாக போடுறேன். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் கொடுக்கக்கூடிய எல்லா பிரதர் அண்ட் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சண்டே மார்னிங் நான் எடுத்துக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் நான் எடுத்துக்கிறேன். எதனால் அப்படின்னா வாரத்தில் 3 நாட்கள் கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மட்டன் லிவர் கிரேவி பண்ணி கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது பிரண்டை துவியல். 3 நாட்கள் கருப்பு கவனி அரிசி எதனால் எடுத்துக்கிறேன்னா நான் டயட்டில் இருக்கேன். அதனால் டயட்டில் இருக்கிறப்ப நம்மளோட உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயம், அக்கா ரெசிபீஸ்லாம் நீங்கள் தனித்தனி வீடியோவாக போடுங்க. நீங்கள் போடக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளாக சூப்பராக இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நம்ம குக்கிங்கில் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் குக் பண்ணுற ஸ்டைலில் நான் குக் பண்ணி வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிரண்டை துவையல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் மறக்காமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். லஞ்ச் என்னென்னலாம் குக் பண்ணுறாங்கிறது டீட்டெயிலாக குக்கிங் நான் போடலை. நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட்டில் கேட்ட விஷயம் நீங்கள் ஜஸ்ட் காமிங்க, பட் ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனி வீடியோவாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சிஸ்டர்ஸ். மத்தியானம் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். சாதம் வடிச்சிட்டு மட்டன் குழம்பு மட்டும் சிம்பிளாக பண்ணிட்டேன். காலையிலேயே மட்டன் கிரேவி தோசை சாப்பிட்டதால் குழந்தைங்க ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பும் பண்ணியிருந்தேன். மட்டன் சூப் பார்த்திங்கன்னா நெஞ்சு எலும்பு வாங்கி அது தனியாக மட்டன் சூப் பண்ணியிருந்தேன். மட்டன் சூப்பு மட்டன் குழம்பு மட்டன் லிவர் இது எல்லாமே நான் தனித்தனி ரெசிபி வீடியோவாக போட்டுறேன். அதை பார்த்துட்டு லைக் கொடுங்க மறக்காமல். சண்டே நாளே குட்டி சுட்டிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா அக்காங்க எல்லாருமே கூட இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சண்டேனாலே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு புது விடியல் மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு சண்டேவும். சண்டேனாலே 4 பேரும் ஒன்றா உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுவோம். மட்டன் எப்போ செஞ்சாலுமே லைட்டாக தான் சாப்பிடுவேன், லைட்டாக தான் எடுத்துக்குவேன். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். டயட்டில் இருக்கிறதால மட்டன் கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். ஆனாலும் நான் எதையுமே அவாய்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டாக எடுத்துக்கிறப்ப நமக்கு எந்த கெடுதலும் வராது. அதை நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமே, இதை நம்ம சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்றது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம டயட்டில் இருக்கக்கூடாது. மட்டனும் உடம்புக்கு நல்லது தான், பட் அளவாக எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்லது. அதுவே அளவுக்கு மீறுறப்ப அது நமக்கு ஒபிசிட்டியோ மற்ற விஷயங்களோ காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய லஞ்சு. இன்றைக்கி லஞ்சு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி குட்டிக்கு என்ன லஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வாங்கி பாயில் பண்ணி அவனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். நெத்திலி மீன்னா எல்லா கேட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி தான் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறதுங்கிறது நான் தனி வீடியோவாக போடுறேன். நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு பாருங்கள். நல்ல ஒரு தூக்கம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்காங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தப்ப தூங்கி எந்திரிச்சதில் இது மார்னிங்காக ஈவினிங்கான்றதே அவனுக்கு மறந்து போச்சு. ஓகே காலையில் விடிஞ்சிச்சு போல், அக்காலாம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அக்காங்க ஸ்கூலுக்கே போகக்கூடாது, அவர் கூடயே தான் நல்லா விளையாடிக்கிட்டே இருக்கணும். இல்லையும் காலையிலே எந்திரிச்சோடனே அவங்க பேக் மேலே உட்காந்துக்குவார். 2 அக்கா பேக்லேயும் மாற்றி உட்காந்துக்குவார். ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறனால அவர் உட்காந்துட்டா அந்த பேக்கை யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்றது அவரோட நம்பிக்கை. அதனால் ஸ்கூல் பேக் மேலே உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறது தான் அவருக்கு வேலை. புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்து வைக்கவே விட மாட்டார். நல்லா உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அந்த பேக்கை விட்டு நகர்றதே கிடையாது. இது டெய்லி நடக்கும். நான் அது எல்லாமே நான் வீடியோஸாக ஃப்யூச்சரில் போடுறேன். அப்புறம் 1 hour இந்த மாதிரி நல்லா விளையாடுவான். நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவர் அக்காங்களை விட்டுருவார். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நல்லபடியாக இந்த சண்டே போச்சு.
அம்மா கொஞ்சணும், பெரியக்கா கொஞ்சணும், சின்னக்கா கொஞ்சணும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவரை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சிக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இப்போ அக்காவை முட்டுறாரு பாருங்கள். சண்டேனாலே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. குட்டி சுட்டீஸ் 2 பேருமே ஹாப்பியாக இருப்பாங்க. வீடியோஸில் பார்த்தீங்கன்னா குட்டி தான் அதிகமாக வருவான். அவனுக்கு கேமரா ஃபியர் கிடையாது. கேமரா எடுக்கிறதும் அவனுக்கு பிடிக்கும். நல்லா பாருங்கள் அக்காங்களை எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறான் பாருங்கள். படிக்க விடுறதே கிடையாது. இந்த மாதிரி அவர் விளையாடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ காலையில் எந்திரிச்சு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, போர் அடிக்கும்னு சொல்லிட்டு பேக் மேலே படுத்துக்குவார். இதுதான் சண்டே நடக்கும். எவ்ரி மார்னிங்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவான். எழுத விடுறதில்ல, படிக்க விடுறதில்ல. இதே மாதிரியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அக்காலாம் ஸ்கூல் போகணும் நீ போன்னு சொன்னால் போயிடுவார். அதுக்கப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பார். இந்த மாதிரி தான் இந்த சண்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.